இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி, நீயே சொல்லு, இவனை நிஜமாவே நீ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டியா? கேட்டிங்கல்ல, இப்ப நம்பிக்கை வந்ததா? இப்போ ஸ்வீட்டை சாப்பிடுங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி, உண்மையே சொல்லு, நீ பேசுறதெல்லாம் யோசிச்சுதான் பேசுறியா? இப்ப நீ கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுவ, அப்புறம் நீ நோன்னு சொல்லிட்டீனா? சொல்ல மாட்டேன். அக்கா, சின்ன பொண்ணே, ஸ்வீட்டை சாப்பிடு. சந்தோஷமான செய்தில. ஏமா இவ்வளவு கோவத்துல போற? சரி ஷாலு, சாப்பிடுறியா? இந்தா. எனக்கு கல்யாணம் நடந்திடுமே, எனக்கு இப்போ கல்யாணம் நடந்திடுமே, எனக்கு இப்போ கல்யாணம் நடந்திடுமே. லைலாவுக்கு மஜ்னு கிடைச்சாச்சு, என்னோட வேலை முடிஞ்சாச்சு. கலக்கறப்பா, சாதிச்சு காட்டிட்ட பல்லு. ஞாபகம் இருக்கட்டும், மீதி பணத்தையும் சீக்கிரமா கொடுத்துரு, இல்லனா மெமரியில இருக்கட்டும். கல்யாண மண்டபத்துல இருந்து லக்ஷ்மியை தூக்கிட்டு போயிடுவேன். டென்ஷன் வேண்டாம், எனக்கு என்ன பைத்தியமா? எல்லாம் படிஞ்சு வருது, கை நழுவ விட மாட்டேன். நானே பணத்தை கொண்டு வந்து தரேன். நான் கொடுக்க போற லட்சுமியை மறந்துடுங்க. என்னோட லட்சுமியை நீங்க பாதுகாப்பா வச்சுக்குங்க. சரி, என் லட்சுமியையும் நீ பாதுகாப்பா வச்சுக்க, இல்லன்னு வையேன். சரி சரி, கிளம்பு. மொத்தமா சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். என் மண்டையில ஒரு விஷயம் தான் இப்பவும் ரவுண்ட் ரவுண்டா ஓடிக்கிட்டே இருக்கு. லக்ஷ்மி எப்படி கல்யாணத்துக்கு எஸ்ன்னு சொல்லிட்டா, அதுவும் போய் இந்த பொறுக்கி பையில கல்யாணம் பண்ணிக்கிறாளே. ஆனா நமக்கு என்ன போச்சு? நடக்கட்டும், என் கைக்கு பணம் வந்தா சரி. ரிஷி, ஐ ரியலி ட்ரஸ்ட் யூ. என்னை விட அதிகமா நான் உன்னதான் நம்புறேன். நீ என்னை எங்க கூட்டிட்டு போனாலும் சரி, நான் கண்டிப்பா உன் கூட வருவேன். ஆனா நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்ல, இப்ப நாம எங்க போயிட்டு இருக்கோம்? ஓ காட் நோஸ், ரிஷிக்கு என்ன ஆச்சு? என்னை இவன் எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கான்? ஞாபகம் இருக்கா? காலேஜ் டைம்ல கூட நீ இப்படிதான் நடந்துப்ப. ரிமெம்பர், நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்ப. அந்த விஷயம் எனக்கு அப்புறமா தான் தெரிய வரும். இந்த தடவையும் அந்த மாதிரி சர்ப்ரைஸா? நீ நீ எனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்க போறியா? ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ், எனக்கு பெரிய சந்தோஷத்தை நீ கொடுக்க போற இல்லையா? உன்னாலதான் நான் இன்னைக்கு சாகலான்னு முடிவெடுத்தேன். இங்க பாரு, கடவுள் என்னை எதுக்காக இங்க அனுப்புனாருன்னு எனக்கு தெரியாது. அதோட உனக்கு என்னை எப்படி தெரியும்ன்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது. நீ முதல்ல அமைதியா இரு, எனக்கு விவரமா சொல்லு. நீ எதுக்காக இப்படி சொல்ற? அதோட நீ யாரு? எனக்கு உன்னை தெரியவே தெரியாது. ஆனா எனக்கு உன்னை தெரியும். நீ தானே லட்சுமி, உன்னதானே பல்வேந்தர் கட்டிக்க போறான். உனக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம்? இதெல்லாம் இப்பதானே நடந்துச்சு. இப்பதான் தெரிஞ்சது. நீ பல்வேந்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். எல்லாத்தையும் என் கண்ணால பார்த்தனே. நீ என் குடும்பத்தையும் அழிச்சுட்ட. உன் குடும்பத்தை நான் அழிச்சனா? உன்னோட குடும்பத்தையா? நீ என்ன பேசுற? நீ யாருன்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது. என் பேரு கமலி. யார நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கியோ அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பல தடவை வாக்கு கொடுத்தான். இதுக்கு மேல சொல்லணும்னா அவன் குழந்தைக்கு நான் அம்மாவாக போறேன். கமலி, நீ என்ன சொல்ற? அவன் என் வாழ்க்கையில விளையாடுறான்னு எனக்கு தெரியாது. நேத்துதான் அவனை பத்தின உண்மை தெரிஞ்சது. நான் போய் அவனை கேட்டேன். கேட்டதுக்கு என்ன இல்லையா, உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பானா. என் வயித்துல உன் குழந்தை இருக்குன்னு நான் சொன்னேன். அதுக்கு குழந்தைய கொன்னுட்டு நீயும் செத்துருன்னு சொல்றான். லட்சுமி மட்டும் ஒத்துக்கிட்டா நான் லட்சுமியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு என்கிட்டயே சவால் விடுறான். என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. என்கிட்ட இப்ப ஒண்ணுமே இல்ல. நீ கல்யாணத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தா அவன் கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிருப்பான். ஆனா நீ கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்ட. எனக்கு வேற வழியே தெரியல. என்கிட்ட வேற உண்மையும் இல்ல. அதான் சூசைட் பண்ணிக்க போனேன். நான் சத்தியமா சொல்றேன், நிஜமா எனக்கு இது எதுவுமே தெரியாது. நான் நிஜமா தான் உன்கிட்ட சொல்றேன். இது எதுவுமே நான் யோசிச்சு பண்ணல. என்னால உன்னோட வாழ்க்கை பாழா போயிடக்கூடாது. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, ப்ளீஸ். அதோட நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. உனக்குள்ள இன்னொரு உயிர் இருக்கு. அந்த உயிரை கொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. எனக்குன்னு யாருமே இல்ல. ஒரு அண்ணன் இருந்தான். பல்வேந்தருக்காக அவன் கூட சண்டை போட்டுட்டேன். இப்ப நான் அவன் கிட்டயும் போக முடியாது. இப்ப நான் கடவுள் கிட்டதான் போய் ஆகணும். இல்ல 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 கமலி, நம்ம எங்க வேணாலும் தோத்து போகலாம், ஆனா வாழ்க்கை தோக்காது. நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது கடவுள் கொடுத்த வரம்.
அத நாம அவமானப்படுத்தவே கூடாது. நீ நிச்சயமா கடவுள் மேல நம்பிக்கை வை. அதோட இப்ப நானும் உன் கூட தானே இருக்கேன். நீயா? ஆ, நான் இருக்கேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நிச்சயமா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் கமலி. ஏய், கமலி எழுந்திரி எழுந்திரி. வேண்டாம், இல்ல இப்படி எல்லாம் காலை விழக்கூடாது. நீ நீ எனக்காக. ஆனா நீ என்ன மீட் பண்ண விஷயம் பல்வேந்தருக்கு தெரியக்கூடாது. அவன் கண்டிப்பா என்னை கொன்னுடுவான். ஒரு தடவை அவன் முன்னாடி நான் உன் பேரை சொன்னேன். அதுக்கே அவன் மிருக மாதிரி நடந்துக்கிட்டான். இங்க பாரு. ப்ளீஸ், பல்வேந்தருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியவே வேண்டாம். தெரிய வராது, யாருக்குமே தெரிய வராது. தேங்க்யூ லக்ஷ்மி, தேங்க்யூ. நானே கமலு கிட்ட சொல்லிருக்கேன், உயிரை விட மதிப்பானது வேற எதுவும் கிடையாதுன்னு. இருக்கட்டும், நாம எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கலாம், எல்லாத்தையும். ஆனா வாழ்க்கை மட்டும் அழிஞ்சு போச்சுன்னா அது திரும்ப கிடைக்காது. ஆமா, நான் என் தங்கச்சிங்களுக்காக, ரிஷிக்காக, மலிஷ்காவுக்காக கமலி தற்கொலை பண்ணிக்க விட முடியாது. கமலியோட கல்யாணம் பல்விந்தர் கூட தான் நடக்கணும். ஆனா அது எப்படி நடக்கும்? அதோட கமலி வேற என்கிட்ட சொல்லியிருக்கா, அவளோட பேர் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை வந்துரும்னு சொல்லியிருக்கா. ஆமா, அவ சரியாதான் சொல்லியிருக்கா. நான் இதை பத்தி யார்கிட்டயாச்சும் சொன்னேன்னா, தெரியாதனமா அது பல்விந்தருக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா அவன் கமலியை நிச்சயமா விட மாட்டான், அவளை கொன்னுடுவான். இப்போ நான் இது எல்லாத்தையுமே எப்படி சரி செய்யறது? ஆனா நான் தான் சரி செஞ்சாகணும். யாருக்கும் தெரியாம நான் தான் இது எல்லாத்தையும் சரி செஞ்சாகணும். நான் செஞ்சு காட்டுவேன். பல்விந்தருக்கு கமலியோட கல்யாணத்தை நான் பண்ணி வைப்பேன், என்ன நடந்தாலும் சரி. ரிஷியா, இந்த மார்க்கேஷ தோஷம் இங்கேயே வந்து நிக்குது. லக்ஷ்மியோட மைண்டை ரவுண்டு பண்ண வந்திருப்பான். அட கடவுளே, ₹1,00,000 தண்ணியில போக போகுது. நோ, இவன் ஆட்டோ இங்க செல்லுபடி ஆகாது. இவனுக்கோ லக்ஷ்மிக்கோ என்ன சம்பந்தம்? வை டூ ஹியர் வாட்? இங்க எதுக்காக வந்த? லக்ஷ்மி எங்க இருக்கா? வை, உனக்கு என்ன வேலை? எனக்கு லக்ஷ்மி கிட்ட பேசணும், அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க. முதல்ல வேலையை சொல்லு. நான் எதுவா இருந்தாலும் அவகிட்ட தான் சொல்லுவா, அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க. ஏய், நீ ஆர்டர் கொடுக்கறதுக்கு இது ஒண்ணு உன்னோட 5 ஸ்டார் ஹோட்டல் கிடையாது. நீ லக்ஷ்மியோட புருஷனும் இல்ல, அதனால அதிகாரம் செலுத்தாத. அண்டர்ஸ்டாண்டிங்? பரவாயில்ல, நானே அவளை தேடி பாத்துக்கிறேன். சொன்னா உனக்கு புரியாதா? நீ அவளை பார்க்க முடியாது. இங்க பாருங்க, இது எங்களுக்குள்ள இருக்கிற விஷயம், இதுல நீங்க குறுக்க வராதீங்க ப்ளீஸ். அட நில்லுங்கற. ஏய், இவனை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? நான் இவனை கூட்டிட்டு வரல, இவன் தான் என்ன கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா இங்க எதுக்காக வந்தான்? அது எனக்கும் தெரியாது. இவன் எதுக்காக இங்க வந்தான், அதோட என்னையும் கூட்டிட்டு வந்தான்.